கல்லு என்ன கல்லாச்சு? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மூளைக்கல் மிகவும் அவசியமா இருப்பார். அந்த மூளைக்கல்லை வச்சுதான் அதுக்கு மேல ஒவ்வொரு கல்லு வைக்கும் போதும் அதை கரெக்டா அளவிட்டு, அதே போல இந்த மூலையில வச்சு எங்கிருந்து தொடங்குறாங்களோ அங்கிருந்து கல்லை நேரா அடுக்கி அந்த கட்டடத்தை மிகவும் சிறப்பாய் கட்டி எழுப்புகிறார்கள். அல்லேலூயா. கட்டடம் கட்டுறவங்க ஆகாதுன்னு ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அந்த கல் இப்ப எந்த கல்லாச்சு சொல்லுங்க? இந்த சவுண்டை கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலையில் ஆகாது என்று தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, அல்லேலூயா, உங்களை கர்த்தர் மூளைக்கல்லா என்று மாற்றுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை மூளைக்கல்லாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவர் மாற்றுவதை தடுக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. நீங்க என்ன எதிர்பார்ப்போடு, என்ன கஷ்டத்தோடு, என்ன பாரத்தோடு, என்ன மன அழுத்தத்தோடு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களை மூளைக்கல்லாக மாற்றுகிறார். மூளைக்கல்லாக கர்த்தர் மாற்றுகிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு தலைக்கு மூளைக்கல்லாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்றால் மிகவும் நல்ல பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். நீங்க ஆகாது என்று தள்ளப்படும் பொழுது கவலைப்பட வேண்டாம். நீங்க ஆகாது என்று தள்ளப்படும் போது வேதனைப்பட வேண்டாம். நீங்க ஆகாது என்று தள்ளப்படும் போது நீங்க மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு நீங்க தெரிய வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை துதியுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நல்லவராக நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு மூளை கல்லாயிற்று. ஹல்லேலூயா. யார் வேணாலும் தள்ளலாம், நோ ப்ராப்ளம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மாறாத தேவன். எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ உங்க வாழ்க்கையில, அப்போ அழுவாதீங்க, அப்போ வேதனைப்படாதீங்க, அப்போ துன்பப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நல்லவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆகாதுன்னு யாரை தள்ளுனாங்களோ அவங்க தான் நீங்க ஸ்பெஷலா மாற போறீங்க. இங்கே ஆராதனை நடத்துகிறவங்க, ஜெபம் நடத்துகிறவங்க, ஒவ்வொரு டீமில் இருக்கிறவங்க, லீடர்ஸ், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாருமே எல்லாத்துலேயும் பெரிய ஆட்கள் கிடையாது. எதுவுமே தெரியாதவங்கள தான் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்க எனக்கும் எதுவும் தெரியாது, கர்த்தர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் ஒவ்வொரு காரியமும் மிகவும் சிறப்பாக தேவ கிருபையினாலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்பாய் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப யாரை குறித்து இங்கே சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறது. சீக்கிரமா வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பெற்றோர்கள், இவர் விசேஷித்த அழைப்பை உடையவர், விசேஷ விதமாய் பிறந்தவர், உலகத்தை ரட்சிக்க வந்தவர், இவ்வளவு பெரிய தேவாதி தேவனாய் இந்த பூமிக்கு மனுஷனா இவர்களுக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். ஆனா அந்த 50வது வசனத்துல அவங்க என்ன அடையலையாமா? உணர்ந்து கொள்ளவில்லை. பெற்றோர்கள் என்ன செய்யல? ஹல்லேலூயா. யோவான் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. யாருடைய சகோதரர்கள்? இயேசு கிறிஸ்துவோடு கூட பிறந்த சகோதரர்கள். இயேசுக்கு பிறகு தம்பிகளாக பிறந்த சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யவில்லை? என்ன செய்யல? அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவரை விசுவாசிக்கவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர்கள் அப்ப தாயும் தகப்பனும் உணரல, கூட பிறந்த சகோதரர்களும் என்ன செய்யல? விசுவாசிக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தையே அண்ட சராசரங்கள் யாவையும் படைத்து ஆளுகிற கர்த்தர்,
மனுஷனாக இப்பொழுது மரியாளுடைய வயிற்றில் பிறந்து 12 வயசுல போய் தேவனுடைய தேவாலயத்துக்கு போயிட்டு வரும்போது வேத பாரகரோடு படிக்காத, கல்லாத, இன்னும் சொல்லப்போனால் படிக்க வைக்க கூட முடியாத ஒரு பெற்றோருக்கு பிறந்து படிக்காதவராக இருந்த இயேசு கிறிஸ்து வேத பாரகரிடத்திலே கேட்ட கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தார். நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் உங்களை புறக்கணிக்கட்டும், ஆனால் உங்களோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அதுதான் ஸ்பெஷல். யார போலவும் நீங்க இருக்கணுங்கிறது இல்ல, தேவன் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. சகோதரர்களும் விசுவாசிக்கல. அதுக்கு கீழே வாசிச்சா மார்க்கு சுவிசேஷம் 3:21 வாசிக்கும் பொழுது இனத்தார்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? இவர் மதிமயங்கி போயிருக்காருன்னு சொல்றாங்க. ஆக தாயும் தகப்பனும் உணர்வடையல, சகோதரர்கள் விசுவாசிக்கல, இனத்தார் இவரை என்னன்னு சொல்றாங்க? பைத்தியம் பிடிச்சு போச்சு இவனுக்கு, அதனால மெதுவா அவனை போய் என்ன பண்ணணும்? கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஏன் பைத்தியம் பிடிச்சு போச்சு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. 6வது வசனத்துல 3:6 வாசிக்கும் பொழுது, ஏப்பா இந்த பரிசேயர்னா சதிசெயர் கிடையாது, பரிசேயர் நல்லவங்க தான், ஆவியும் தேவனும் தேவனுடைய ஆவியும் உண்டுன்னு நம்பக்கூடிய நல்லவங்க தான். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? இப்ப இயேசுவை என்ன செய்யணும்? கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏப்பா இயேசுவை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க? வேற ஒண்ணும் இல்லை, அந்த கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நாள்ல சுகமாக்கினார். என்ன ஆக்கினாரு? நோயை நீக்கினாரு, பிசாசை துரத்தினாரு, குஷ்டரோகியை சரி பண்ணினாரு, முடவர்கள் எல்லாம் நடந்தாங்க, கண்ணு தெரியாதெல்லாம் கண்ணு தெரிஞ்சு, கூனெல்லாம் நிமிந்துச்சு. ஓய்வு நாளில் அதை செய்த காரணத்தினால் அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. ஓய்வு நாளில் எந்த வேலையும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஆகவே ஓய்வு நாளில் சுகமாக்கினபடியால் இந்த சுகமாக்குதல் என்னைக்கு நடக்கக்கூடாது? ஓய்வு நாளில் நடக்கக்கூடாது என்று அவர்கள் இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? இவன் சட்டத்தை மீறான், அப்புறம் பல பேரை என்ன செய்ய வச்சிருவான்? மீற வச்சிருவான்னு சொல்லி நினைச்சு இயேசுவை கொலை செய்யணும்னு பிளான் பண்ணினாங்க. இயேசுவை கொலை செய்யணும்னு பிளான் பண்ணினதுக்கு பிறகு அவங்க யார்கிட்ட போய் பேசுறாங்க? யார்கிட்ட பேசுறாங்க? யார்கிட்ட? ஏரோதியர் இடத்துல, அரசு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள். இவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்த மரியாள் இப்பொழுது தன் இனஜன பந்துக்களிடத்திலே அவரை பிடித்து கொடுக்கும்படி தன் பிள்ளைகளோடு வந்து நிற்கிறார்கள். இனஜன பந்துக்கள் எல்லாம் சேர்ந்து அதிகாரமுடைய பரிசேயர்களிடத்திலே, அதிகாரமுடையவர்களிடத்திலே பிடித்து கொடுப்பதற்காக ரெடியா இருக்காங்க. பிடிச்சு கொடுத்தா என்ன செய்வாங்க? சொல்லுங்க. கொலை பண்ணுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த நிலையில் இயேசு நின்று கொண்டிருந்தார். நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தன் சொந்த தாயினால் பிடித்து கொடுக்கப்படுவதற்கு, தன் சொந்த சகோதரர்களால் பிடித்து கொடுக்கப்படுவதற்கு தயாராக இருக்கிற அந்த மனநிலையில நாம் என்ன செய்வோம்? சற்று யோசித்து பாருங்க. உங்களுடைய தாயோ, தகப்பனோ, கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, கூட பிறந்தவர்களோ, உறவினர்களோ உங்களை கவனிக்கல, நல்லா இருக்கியான்னு கேட்கலனா மனசு உடைஞ்சு போகுது. இப்பொழுது சொந்த தாயை தன்னை இப்பொழுது கொலை செய்வதற்காக பிடித்து கொடுக்க தயாராய் வந்து நிற்கிற இந்த நிலையில் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? சற்று யோசித்து பார்ப்போம். ஆகாததே அவசியமானது. அல்லேலூயா. இப்ப இவர் பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றார்? வாசிங்க சீக்கிரம். உங்க அம்மாவும் உங்க சகோதரர்களும் உன்னை தேடுறாங்கன்னு சொன்னார். யார் எனக்கு தாய்? யார் எனக்கு சகோதரர்கள்? உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து இப்படி சொன்னாரு. இவர்களை என்னுடைய தாய், இவர்களை என் சகோதரர்கள், இவர்கள்தான். அடுத்த வசனம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரன், எனக்கு சகோதரியும், எனக்கு தாயுமாய் இருக்கிறார்கள். நல்ல கை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆகாது என்று தள்ளப்பட்டால் ஆகாதது அவசியமானதாக மாறும் என்பது அவனுடைய பிள்ளைகளே. நீ ஆகாது என்று உன் வீட்டாரால் தள்ளப்படுவாய் என்று சொன்னால், உன்னை சார்ந்தவர்களால் தள்ளப்படுவாய் என்று சொன்னால் கவலைப்பட வேண்டாம். இயேசு அப்படித்தான் தள்ளப்பட்டார். ஆகாது என்று தள்ளப்பட்டார். ஹல்லேலூயா.
ஆனால் வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 4:11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவராலே அன்றி வேறொருவர் ஆளும் ரட்சிப்பு இல்லை, பூமியிலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து என்னும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யாரெல்லாம் ஆகாது என்று தள்ளப்படுகிறீர்களோ நீங்கள் அவசியமாக மாறுவீர்கள். கர்த்தர் சீக்கிரமாய் தீவிரமாய் அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. ரோமர்கள் நிருபம் 9:33 வசனம் இப்படி சொல்கிறது, அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் வெட்கப்படுவது கிடையாது. நாம் வெட்கப்படுவது கிடையாது. நம்மை தேவன் வெட்கப்பட விட மாட்டார். நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய சார்பாக அவருக்காக தம்முடைய கரங்களிலே நம்மை பயன்படுத்துவார். உன்னை பயன்படுத்துவார். உன்னை கொண்டு அற்புதத்தை செய்வார். உன்னை கொண்டு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்குவார். ஆண்டவர் நல்லவர். ஆகவே இயேசு ஆகாது என்று தள்ளப்பட்டார். அவர் தலைக்கு மூளைக்கல்லானார். ஆகாததுதான் அவசியமானதாக மாறி போனது இன்னைக்கு உலகத்துக்கே. உன்னையும் அப்படி தள்ளுவார்கள் என்றால் நீதான் அவசியம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14:11 சொல்கிறது, பலனற்றவனுக்கு, பலனுள்ளவனுக்கு, பலனற்றவனுக்கு யாருக்கானாலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஏசாயா தீர்க்கதரிசி 60:22 சொல்கிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தரத தீவிரமாய் ஏற்ற காலத்தில் நடப்பிப்பார். உன்னை குறித்துதான் தேவனுடைய வார்த்தை. ஆகாததே அவசியமானது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:15 வசனம். நான் குடும்பத்தில், எங்க குடும்பம் ரொம்ப எளிது, நான் ரொம்ப சின்னவன். கர்த்தர் சொல்றாரு கிதியோனை பார்த்து, அதுல 12-16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல உனக்கு எதிராக இருக்கிற கூட்டத்தை, சேனையை நீ முறியடிப்பாய். எல்லாரும் நேர் முழங்கால் படிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒன்னதான் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆகாதுன்னு தள்ளப்பட்ட ஒன்னதான் அவசியமானதாய் மாற்றப் போகிறார். ஆகாததே அவசியமானது, ஆகாததே அவசியமானது. ஒரு பகுதியில உன்னை வெறுத்தா, ஒரு பகுதியில இருந்து உன்னை துரத்தினா, இல்ல இல்ல, உன்னை துரத்துற அவனுக்கு நீதான் அவசியமானவனா இருப்பாய். நீதான் அந்த பகுதிக்கு அவசியமான நபரா இருப்பாய். ஒரு நிறுவனத்தில், ஒரு கம்பெனியில இருந்து உன்னை வெளியேற்றுவதற்கு முற்பட்ட